ஆக்சுவல் ஸ்டடிக்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதில் 2 வகையான இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஒன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR பை 100 அல்லது PTR பை 100. செகண்ட் ஃபார்முலா A ஈக்குவல் டு P ஓப்பன் ப்ராக்கெட் 1 + RN பை 100. அதுக்கு அடுத்தது Pனா பிரின்சிபல் அமௌண்ட், N இல்லைன்னா T அப்படின்னா டைம் டியூரேஷன், அடுத்தது R. Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்தது A வந்து டோட்டல் அமௌண்ட், ஃபஸ்ட்டு சம் P ஈக்குவல் டு 1,00,000, R ஈக்குவல் டு 10% per annum, N ஈக்குவல் டு 3 year. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். P வந்து பிரின்சிபல் அமௌண்ட், இது வந்து வட்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து எத்தனை வருஷத்தில் திரும்ப கொடுக்கணுங்கிறது. ஃபஸ்ட் இயர் 1,00,000 இன்ட்டு 10% ஈக்குவல் டு 10,000 வரும். செகண்ட் இயர் அதே மாதிரி 1,00,000 இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு 10,000. தேர்டு 1,00,000 இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு 10,000. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 30,000. ஈக்குவல் டு P + I ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1,00,000 ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட் 30,000 ஈக்குவல் டு 1,30,000. மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம். நம்ம கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 வருஷத்தில் கொடுக்கணும். 1,00,000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபா வரும். அந்த 10,000 ரூபாயை 3 வருஷத்துக்கு போட்டால் 30,000 வரும். அந்த 30,000 கூட அந்த 1,00,000 ரூபா வாங்கினோம்ல பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதோடு சேர்த்து 1,30,000 ரூபா வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி போடாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. 1,00,000 இன்ட்டு வருஷம் 3 வருஷம் இன்ட்டு 10% பை 100 ஈக்குவல் டு 30,000 வரும். இதோ போட்டு காமிக்கிறேன். 1,00,000 இன்ட்டு 3 இன்ட்டு 10 இன்ட்டு வகுத்தல் 100 30,000 வந்துருச்சு. இதுதான் இன்ட்ரெஸ்ட். நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம், இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம்.